சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் உங்கள் சுயஸ்தானத்துலேயே கேது. இவ்வளோ நாள் வரைக்கும் சிம்மத்துக்கு எப்படி தோணும், ஒரு கூட்டத்துக்கே தலைவனாக இருக்கணும்னு தோணும், நிறைய ஃபங்க்ஷனுக்கு போகணும், நிறைய இடத்துக்கு போகணும், 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா கூடுற இடத்துக்கு போகணும், அங்கே போய் நம்ம கெத்தாக இருக்கணும், கெத்தாக நம்ம யார் அப்படின்றது நம்மளோட யூனிக்னஸை காமிக்கணும், இப்படியெல்லாம் தோணும். ஆனால் இந்த காலகட்டம் ஐயா சாமி எனக்கு யார் கூடயும் பழக பிடிக்கலப்பா, தனிமை வந்து பார்த்திங்கன்னா கொடுமையாக இருந்துச்சு ஒரு காலகட்டம். ஆனால் இந்த காலகட்டம் தனிமை தான் எனக்கு இனிமையாக இருக்குது. நான் வந்து தனியாக இருக்கும்போது நான் ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தியானம் பண்ணணும்னு தோணுது, இறை வழிபாடு பண்ணணும்னு தோணுது, ஜீவ சமாதி போய் வழிபாடு பண்ணணும்னு தோணுது, ஒரு இனம் புரியாத குழப்பம் இதுவும் தோணுது. இப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. இனம் புரியாத குழப்பத்தை ஓவர்டேக் பண்ணிக்கோங்க. காரணம் என்ன அப்படின்னா கேத்து சென்ம கேத்துவாக இருந்து நம்மளுக்கு ஒரு இனம் புரியாத குழப்பத்தை கொடுக்குறாரு. அதை ஓவர்டேக் பண்ணுறது அப்படின்றது நல்லது. 7ஆம் பாவம் கலத்திர ஸ்தானத்தில் ராகு. இது நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மனைவி நான் சொல்கிறத அப்படி கேட்டுப்பாங்க. இப்போ சிம்மராசி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா, பெண்களாக இருக்கீங்கன்னா எங்கள் கணவர் நான் சொல்கிற பேச்சை அப்படியே கேட்டுப்பார். ஆனால் இப்போ காலகட்டம் எங்கள் மனைவி வழி திடீர் தனப்பிராப்தி இருக்கும். என்னோடய லைஃப் பார்ட்னர் மூலிமா எனக்கு காசு பணம் வசதி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தனப்பிராப்தி ஒரு ஆதாயம் அப்படின்றது வரும். நல்லது வரும், கரெக்டு. ஆனால் அட் த சேம் டைம் அவங்க காசு கொடுத்து இவ்வளோ நாள் சம்பாதிக்காதவங்க சம்பாதிச்சு ஆரம்பித்த பின்னாடி பேச்சு வேறு லெவலாக மாறிடுச்சுங்க. நீ எதுக்குமே ஒரு 3 மாதம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, 2 மாதமாக சம்பாதிக்கிறாங்க. புள்ள வந்து பல்சர் கேட்டுச்சு, பல்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூவில் வாங்கி கொடுத்துட்டாங்க, இஎம்ஐ போட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க. நீ இவ்வளோ நாளாக சம்பாதிக்கிற, என் குழந்தை எவ்வளோ நாளாக வண்டி கேட்டுச்சு, ஒரு சைக்கிள் வாங்கி உன்னால் குடிக்க முடிச்சிச்சா, ஏதாவது கொடுக்க முடிஞ்சிச்சா? இல்லை. இப்போ நான் வந்து பாரு வேலைக்கு போக ஆரம்பித்து கொஞ்சம் காலகட்டத்தில் என் குழந்தைக்கு பல்சர் வாங்கி கொடுத்துட்டேன். நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, எதுக்குமே லாக்கி இல்லை, இப்படின்ற மாதிரி அவங்களோட பிஹேவியர் இருக்கும், பேச்சு இருக்கும், ஆட்டிடியூட் இருக்கும். என்ன பண்ண முடியும்? நம்ம ரொம்ப சிம்பிள், அமைதியாக போகணும். அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் வந்து நடத்துகிறீங்க, பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்னா பிஸ்னஸும் இதே மாதிரி ஆட்டிடியூட் தான் காமிப்பார். அமைதியாக இருக்கிறது நல்லது. 8ல் சனி, அஷ்டமத்து சனிமா, அஷ்டமத்து சனி அப்படின்னும் போது நம்ம வந்து பாருங்கள் 5 விஷயத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணுமா. கையிருப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னாலும் சனி பகவான் பிடுங்க பார்ப்பாருமா. நம்ம கொடுக்கவே கூடாது. ரொம்ப நெருக்கமான உறவு, மாட்டேன்னு சொல்ல முடியாத உறவு, ஒரு காலத்தில் நம்மளுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தவங்க நம்மளை கடன் கேட்பாங்க, இப்போ கொடுத்துட்றேன், 1 மணி நேரத்தில் கொடுத்துட்றேன், 2 மணி நேரத்தில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வரவே வராதுமா, கொடுத்துட்டா 2 வருஷம் 2.5 வருஷம் வராது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? கடன் அன்பை முறிக்கும் அப்படின்ற தாரக மந்திரத்தை மனசில் வச்சுக்கோங்க. எக்காரணம் கொண்டு பெருசாக யாருக்கும் கடன் கொடுக்குறதும் வேண்டாம், கடன் வாங்குறதும் வேண்டாம். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் அதுவாக ஓயும். வேலை செய்கிற இடத்துல பல பிரச்சனைகள் அதுவாக மாறும். கவலைப்பட வேண்டாம். அமைதியாக இருக்கிறது மட்டும்தான் நம்மளோட ஒரு வேலையாக இருக்கணும். நம்ம வேலையை செய்கிறோம், அமைதியாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப காஷியஸாக இருக்கணுமா.